வணக்கம்மா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒத்தை ஊதா சங்கு கொடிமா. அதில் உள்ள நல்லது, அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது, சரிங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம்மா. இது பாரம்பரியமாக நம்ம வீடுங்களில் இருந்துட்டு வர்றதுமா. வயக்காட்டுலேயும் நிலத்துலேயும் இருக்கும். இது பாரம்பரியமான செடி, இந்த சங்கு கொடி. இது வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சிலர் வீட்டு வாசலில், கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வாசலில் இந்த சங்குப்பூ வச்சுருப்பாங்கம்மா. இந்த சங்குப்பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து குடிப்பாங்க, சரிங்களா. 2வது இது கண்ணுக்கு குளிர்ச்சிமா. ஹெல்த்துக்கும் குளிர்ச்சி ஆகுது, கண்ணுக்கு நல்லது. இதில் நம்ம உடம்பில் உள்ள செல்களை பாதுகாக்கிற தன்மை இருக்குமா சங்குப்பூ கொடி. இந்த கொடி ஏற்றும் போது நம்ம கழி மாதிரி வச்சு அழகாக வளைச்சி கூட ஏற்றலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன கொடி இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். நான் இந்த கொடியில் இருக்கிற பூக்கள்மா அப்படியே கொசன்னு நிறையா பூப்பாங்கம்மா. அப்படியே கிரீனும் வயலட்டும் கிரீனும் பர்பிளும் கிரீனும் பர்பிள் மாதிரி இருப்பாங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும் செடி. நான் நிறைய ஷார்ட் போட்டிருக்கேன். நான் இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த மாதிரி காய்கள்லாம் கட் பண்ணி பறிச்சிடுவோம்மா. எனக்கு இதே வேலை தான். ஏன்னா இந்த காய் முத்தி இது காற்றுல வெடித்து செதறுமா. செதறுனா தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சங்கு செடியை எடுத்து போட மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் செடியில் இருக்கிற இந்த மாதிரி காயெல்லாம் அடிக்கடிக்கு நான் அப்புறப்படுத்துகிறோம்மா. இங்கே நான் உட்காரறதுக்கு எனக்கு நிழல் கொடுக்கும். அந்த நிழலில் உட்காந்து இந்த செடியில் இருக்கிறதெல்லாம் நான் அப்புறப்படுத்திடுவேன். இது விநாயகருக்கும் சிவனுக்கும் உகந்த பூமா. அழகாக இந்த பூக்களை மாலை மாதிரி கட்டி, முல்லை மாதிரி கட்டி விநாயகருக்கு போட்டு விடலாம், சிவனுக்கு போட்டு விடலாம். நம்ம ஹெல்த்துக்கும் ஆரோக்கியமான செடி. நான் இது நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய ட்ரம்மில் இருக்காங்க பாருங்கள். இவங்க ட்ரம்மில் வைக்க வேண்டிய செடியே கிடையாது. பட் இதில் நம்ம தாய்லாந்து மாங்காய் கன்று வச்சுருந்தோம்மா. மாங்கன்று அது போயிட்டு வரேன்னு போயிட்டு தானாக வந்தவங்க இந்த செடி சங்கு செடி இதில் வரவே இதை அப்படியே விட்டுட்டோம்மா. இது எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள். இது ஆர்ச்சி மாதிரியும் நம்ம வளைச்சி கட்டலாம். இந்த சங்கு செடியில் ஆர்ச்சி மாதிரி வைக்கலாம். நல்லா வளைச்சி 2 கம்பியை வச்சு வளைச்சி அந்த கம்பியை சுற்றி நம்ம இதை விட்டோம்னா இது அழகாக சூப்பராக வந்துடுவாங்கம்மா. இது இல்லாத நம்மக்கிட்ட அடுக்கு பர்பிள் சங்கு இருக்காங்க, அடுக்கு வெள்ளை சங்கு இருக்காங்க, சரிங்களா. இது முன்னோர்கள் நிறைய இந்த சங்குப்பூவில் டீ அருந்திருக்காங்கம்மா. இது பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வருது. உங்கள் வீட்டில் சங்குப்பூ இதை பாருங்கள், இந்த மாதிரி தாம்மா இருக்கும் காய். அதுமாரி பிஞ்சிலே எடுத்துடலாமா. நம்ம இன்றைக்கி காலையில் லைவ் போடும்போது கூட 2 சங்கு செடி நான் எடுத்து போட்டேன். இவங்க காற்றுல வெடிப்பாங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்காங்க பாருங்கள். இது செடிக்கும் செடியாகவும் இருக்குது, நமக்கும் நல்லா இருக்குது. உடல் குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, நம்ம உடம்பில் உள்ள செல்லை பாதுகாக்கிற தன்மை இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா, சரிங்களா. ஹெர்பல் டீமா இது, அதாவது நாட்டு மூலிகை டீன்னு சொல்லலாம், ஹெர்பல் டீ. இந்த சங்குப்பூவை பறித்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 15 பூவை போட்டால் தண்ணி கொதித்தா தண்ணி பர்பிள் கலரில் வந்துடும், வயலட்டில். பூ வெளுத்து போயிடும். அதில் நம்ம நாட்டு சர்க்கரை தேன் கலந்து சாப்பிட்டா அது ஹெர்பல் டீ தானே. அப்போ அது மூலிகை டீ தானே, சரிங்களா. பாருங்கள், இவங்க சின்ன ஜாடியில் இருக்காங்கம்மா. இந்த செடி இவங்க 1 வருஷத்துக்கு மேலே இருக்காங்கம்மா. 1 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. இன்றைக்கி ஒன்று கூட மலரலம்மா. நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நிறைய பூத்துருக்கா. இதெல்லாம் ஒரு வீட்டில் அவசியம் இருக்கணுமா நமக்கு. ஏன்னா ஹெல்த்து குளிர்ச்சி ஆகுது, உடம்பு குளிர்ச்சி ஆகுதுல்ல. இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறதுனால இதை நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இதை வைக்கணுமா. நான் என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல்மா. நான் பழமரங்கள், செடி வகைகள், பூச்செடி, நாற்று விதை போடுறது எல்லாமே டெமோவாக நான் வீடியோ போட்டிருக்கேன்.
உங்களுக்கு ஏதாவது செடி வைக்கிறதுல தோட்டம் வைக்கிறதுல ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாமா. அடுத்து வந்து மதியம் 1:30 மணிக்கு தோட்ட லைவை நான் எழுதியே போடுறேம்மா. டெஸ்ட்டு மாதிரி எழுதி போடுறேன். ஒவ்வொரு பழமரத்தை பற்றியும் ஒவ்வொரு செடி வகையை பற்றியும் எழுதி போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.